நீங்க இந்த வருஷம் டிஎன்ஏ 2025 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போறீங்களா? உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக போதா டிகிரீஸ் ஆக போதாங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். இதுல உண்மையான ரியாலிட்டி என்ன? நிறைய பேர் டிகிரீஸ் ஆக போகுங்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆக போகுங்கிறாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருக்கலாம். உங்களுக்கு இந்த குழப்பம் கன்ஃபார்ம் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோட டீட்டெயிலாக நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம சேனலை புதுசாக பக்கம் வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ 2025 கட் ஆஃப்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகுறது டிகிரீஸ் ஆகுறதுங்கிறது நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு பேர் பண்றாங்க, அதுல எத்தனை பேருக்கு ரேங்க் வந்து வெளியாகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ரேங்க் எல்லாம் எப்ப சார் வெளியாகும், எப்ப சார் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஎன்ஏ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதா டிகிரீஸ் ஆகுறதெல்லாம் விட கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு தெரியும். அதாவது நம்மளுடைய மேக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்கணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை நம்ம வந்து 2ஆல டிவைட் பண்ணிட்டு அந்த மார்க்கையும் நம்மளுடைய மேக்ஸ் மார்க் அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப். இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி சார் இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருமா டிகிரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமா? என்ன சொல்ல வர்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம், நீங்க ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கலாம். எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பேர் அதுக்கு அப்ளை பண்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணி ரேங்க் வருது பாத்தீங்களா, எல்லாருக்குமே ஒரு ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரேங்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து உதாரணமா 200 கட் ஆஃப்ல இருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் தான் இது லாஸ்ட் கட் ஆஃப். இதுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, 200லயே எவ்வளவு பேர் இருக்காங்க, 199லயே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் பார்க்கலாம். அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் கட் ஆஃப் வந்து உயருது, கட் ஆஃப் வந்து குறையுது அப்படிங்கிறத அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் இயருடைய அந்த டேட்டாவெல்லாம் பார்த்துருவோம். ஏன்னா லாஸ்ட் இயர் டேட்டா தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. லாஸ்ட் இயரில் டோட்டலாக எத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 2,53,954 பேர் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் பேமெண்ட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,09,645 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 1,97,601 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக 1,97,601 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்திருக்கு. இந்த ரேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக போதா குறைய போதாங்கிறத முடிவு பண்ண போகுது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்தது. அதில் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,97,601 பேருக்கு ரேங்க் வந்திருந்தாலும் கூட அதில் காலேஜ் ஜாயின் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் கோட்டா தானே டிஎன்ஏ கவுன்சிலிங்கு, கவர்மெண்ட் கோட்டா வழியாக போய் காலேஜ் சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,31,706 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன் ஜென்ரல் எல்லாமே சேர்த்து, ஜென்ரல்னா 92.5%, 7.5 எல்லாமே சேர்த்து டோட்டலாகவே போன வருஷம் எத்தனை பேர் காலேஜில் சேர்ந்துருக்காங்க? 1,31,706 பேர் கவர்மெண்ட் கோட்டால. நீங்க எல்லாம் கேட்கலாம், சார் எவ்வளவு சீட்டு தான் சார் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்க்கு இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளவு சீட்டு தான் மொத்தமா இருக்கு, அது எங்களுக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டலாவே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே சேர்த்து லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது 2,40,000 சீட் இருக்கு மொத்தமா. கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே சேர்த்து. அதுல ப்ராப்பரா நம்ம உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டான்னு பாத்தீங்கன்னா அதுல கவர்மெண்ட் கோட்டால நீங்க வந்து பாத்தீங்கன்னா போற மாதிரி இருந்தா 1,76,342 சீட் கவர்மெண்ட் கோட்டால இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 92.5%. இந்த 7.5 ரிசர்வேஷன் 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களுக்கு வரும். அதுல பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து 13,228 சீட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா டோட்டல் சீட்டு. ஸோ இதுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டடா இருந்தாலும் நம்ம வந்து இதை இப்போ சொல்ல முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல ரிப்போர்ட்டடா பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தோட ரேங்க் லிஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இப்போ சொல்ல முடியாது. ஏன் கேட்குறீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ரிசல்ட் வரணும். இப்போ வரப்போற மே 9ஆம் தேதி 12th ரிசல்ட் வந்துடும். அப்புறம் உங்க கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சிடும். கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சோன்னா வேகமா உங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்களா, அது மாதிரி வேகமா ஓடுவீங்க எல்லாம் காலேஜுக்கு. யாரும் காலேஜுக்கு போக தேவையில்ல, வேகமா போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை. கவர்மெண்ட் கோட்டால நீங்க போகலாம். நான் கவர்மெண்ட் கோட்டால போங்கன்னு உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா சீட் இருக்கு. நான் வந்து என்ன உங்களை வந்து வேணுக்குனே நான் வந்து இதுல போக சொல்ல. கவர்மெண்ட் கோட்டால நமக்கு இவ்வளவு சீட் இருக்கு, அதையே நம்ம விட்டு கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன். சிபிஎஸ்சி மாணவர்கள் சார், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு சார், கட் ஆஃப் ரொம்ப கம்மியா வருது சார், யாரும் கவலைப்பட வேணாம் சார், நீங்க கோபி சேனலை பாருங்க சார், உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கும் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த விஷயம் என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் அந்த கட் ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிபிஎஸ்சி ரிசல்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு ரிசல்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்ததுக்கு அப்புறம்
டோட்டலா எல்லாரையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கு பேமெண்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணி நமக்கு நீட் எக்ஸாம், நீட்டோட ரிசல்ட் வருது பாத்தீங்களா, ஜூன் 14ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அப்ப நடத்தும் போது அந்த ரேங்க் லிஸ்ட் அதுக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் கூட அந்த ரேங்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிடலாம். பாருங்கப்பா, 200லயே ஒரு 200 கட் ஆஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்க, 199 கட் ஆஃப்லயே ஒரு 200 பேர் இருக்காங்க. இப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணலாம். இது லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருந்தது, இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த வருஷம் இன்க்ரீஸா டிகிரீஸான்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டைரக்டா போய் ரிவ்யூ எடுத்தேன். நான் பக்கத்திலே போய் நின்று ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்டேன். அவங்க சொன்னதோட நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸும் ஓகே சார், மேக்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது, பிசிக்ஸும் ஒரு மாதிரி தான் இருந்தது, கெமிஸ்ட்ரியும் ஒரு மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான லெவல் தான். இது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்லாம் எதுவும் சொல்லல, எல்லாமே ஈக்குவலா சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன ரிவ்யூ. அதனால இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆக போதா டிகிரீஸ் ஆக போதாங்கிறத கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் முடிவு பண்ணும். நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ எப்படி நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு வந்து முடிவு. நீங்க இதை போய் வீடியோவில் பார்த்து இன்க்ரீஸ் ஆக போகுது டிகிரீஸ் ஆக போகுது, நான் காலேஜில் இப்பவே போய் பார்த்துறேன் ஜாயின் பண்ணிடுறேன், எதுவும் பண்ண வேணாம். நான் சோசியல் மீடியாவை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏஐயோடைய வளர்ச்சியில நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போய் கொஸ்டின் கேட்கலாம், லிங்க்டின்ல போய் அந்த காலேஜில் படிச்ச சீனியர்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் கேட்டு வைங்க. கவர்மெண்ட் கோட்டால நீங்க சாய்ஸ் புல்லிங் பண்ணி போங்க. சாய்ஸ் புல்லிங்கோட முழு டீட்டெயிலா எப்படி நீங்க பண்ணணும், எப்படி சாய்ஸை வைக்கணும், என்ன காலேஜை வைக்கணும், எது டாப் காலேஜ், எந்த காலேஜை வைக்கலாம், எங்க கோயம்புத்தூரா சென்னையா திருநெல்வேலியா மதுரையா, எல்லா காலேஜையும் எப்படி நம்ம ஆர்டர் வைஸ் வைக்கிறது, என்ன மாதிரி சாய்ஸ் புல்லிங்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி டிஎன்இஏ பத்தி தெளிவா உங்களுக்கு வீடியோ என்னமோ வந்துட்டே இருக்கும். நீங்க எந்த கவலையும் பட வேணாம். நம்ம சேனலை ரெகுலரா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ ஒரு சில வீடியோ பாக்குறீங்க, 2-3 வீடியோ மிஸ் பண்ணிடுறீங்க. அப்புறம் வந்து சார் நீங்க லைனா கிளாஸ் எடுத்துட்டு வந்த மாதிரி வந்தீங்க, பட் ஆனா நடுவுல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிம்பாங்க. அதனாலதான் அந்த கிளாஸை வந்து நீங்க கரெக்டா கவனிக்கணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னாலும் இதுல நம்ம தோத்துட்டோம். விடாமுயற்சியோட வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்கு யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் கோட்டால போறீங்களோ உங்க பேர் எல்லாருக்குமே விடாமுயற்சி பேஜ். நீங்க எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்து நிறைய பேர் காலேஜ்ல படிக்கிறாங்க. நீங்க விடாமுயற்சியோட கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம பாக்குறோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவனா நீங்களே பாருங்களேங்க. டோட்டலா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே சேர்த்து 2,40,000 சீட்ஸ் தான் இருக்கு மொத்தமாவே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுல மொத்தமாவே கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்த்து தான் இந்த சீட்டு. அதுல கவர்மெண்ட் கோட்டால மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,76,342 சீட்ஸ் இருக்கு மொத்தமா. அப்ப இதை பாருங்க, உங்களுக்கே கம்பேர் பண்ணி பார்க்க தெரியல. என்னடா இது மொத்தமா மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்போ ஒன்றும் பெருசா சீட் இல்லையோ, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டால தான் அதிகமான சீட் இருக்குங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் கோட்டால தான் அவ்வளவு சீட் இருக்கு. அப்ப இதுல தான் மாணவர்கள் எல்லாரும் காலேஜ் ஜாயின் பண்றாங்க போல இருக்கு. நம்ம காலேஜுக்கு முன்னாடியே போய் மேனேஜ்மெண்ட்ல சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பணம் இன்னைக்கு வந்து எங்க போனீங்கன்னா லேக்ஸா கேட்கறாங்க. எதுக்கு பணத்தை செலவு பண்றீங்க? இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு திறமை இருக்கு. இப்போ என்னுடைய திறமையில உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நாளைக்கு போய் நீங்க எந்த காலேஜ்ல படிச்சாலுமே நீங்க லேர்ன் பண்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் பத்தி பேச வந்தோம், அதனால இதை பத்தி உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பத்தி ஒரு குழப்பத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ வெரி மச். பை டிடிஜிஎஸ். தேங்க்யூ.